ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. செல்வம் அள்ளித்தரும் கனகதாரா வழிபாடு. கனகதாரா என்றால் பொன்மழை என்று அர்த்தம். பொன்மழைக்கு காரணமாக அமைதல் இந்த ஸ்தோத்திரத்துக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் என பெயர் ஏற்பட்டது. பொன்மழை எப்படி பெய்தது? ஸ்ரீ ஆதி சங்கர பகவத்பாதால் பிரம்மச்சாரியாக இருந்தபடியால் அந்த ஆசிரம நியமப்படி தினந்தோறும் பிச்சை எடுத்தே உண்டு வந்தார். ஒரு நாள் துவாதசி நாள் அன்றும் வழக்கமாக பிச்சை எடுக்கச் சென்றார். அவர் எடுக்கச் சென்ற இடம் ஓர் ஏழை பிராமணர் வீடு. அந்த வீட்டில் அவர் மனைவி மட்டும் இருந்தார். ஸ்ரீ சங்கரர் அவர் வீட்டு வாசலில் வந்து நின்றார். ஆனால் அப்பொழுது பிச்சையிட அந்த பெண்மணியிடம் எதுவும் இல்லை. பிச்சைக்கு வந்த அவரை பார்த்த பிராமண பெண் முகம் மிகவும் கவலையுடன் காணப்பட்டது. அவருக்காக ஒரு நெல்லிக்காய் மட்டுமே அந்த வீட்டில் இருந்தது. அந்த உத்தம மகானுக்கு வேண்டிய பிச்சையை அளிக்க தமக்கு அதிர்ஷ்டமில்லை என்று அந்த பெண் சிந்தனை செய்து அதனை ஸ்ரீ சங்கரருக்கு கொடுத்தாள். அப்பெண்மணியின் பேரன்பையும் அதே சமயத்தில் அவளுடைய வறிய நிலையையும் பார்த்து மனமிரங்க அவர்கள் மேல் அருள் உண்டாயிற்று. அப்பொழுதே கனகதாராஸ்துவம் என்ற ஸ்தோத்திரத்தினால் அவர்களுக்கு நிறைய ஐஸ்வர்யம் அருள வேண்டும் என்று ஸ்ரீ மகாலட்சுமியை பிரார்த்தித்தார். அப்போது இவர்கள் முற்பிறவியில் செய்த பாவத்தின் பலனே இந்த வறுமை. அதனால் இவ்வறுமை மாறாது என்று ஓர் அசரீரி வாக்கு ஒலித்தது. அதனை கேட்ட ஸ்ரீ சங்கரர் தற்போது தங்கள் வீட்டில் இறுதியாக இருந்த ஒரு நெல்லிக்கனியினை கூட வைத்து கொள்ளாமல் தந்ததால் மிகுதியான புண்ணியம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் அவர்கள் பாவங்களையும் சூரியன் கண்ட பனிபோல் மறைந்துவிடும் என்றார். உடனே அவ்வீட்டில் பொன்மழை பெய்யத் தொடங்கியது. சகல ஐஸ்வர்யங்களும் அவர்களுக்கு கிடைத்தது. இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் ஸ்ரீ மகாலட்சுமியின் திருவருள் கூடி வரும். இப்படி பல பெரியோர்கள் செல்வ நிலை பெற்று செழிப்பாக வாழ்கிறார்கள். பூஜை செய்வது எப்படி? கனகதாராவை கிழக்கு முகமாக வைத்து தமிழ் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்று ஆரம்பித்து 47வது நாள் வரை தொடர்ந்து நெய்விளக்கு ஏற்றி வைத்து 48வது நாள் அன்று மட்டும் 21 நெய்விளக்கு ஏற்றி வைத்து பூஜை நிறைவு செய்ய வேண்டும். மண்டலத்தின் நிறைவு நாள் அன்று கனகதாரா அலங்கரித்த மண்டலத்தில் வைக்கப்பட வேண்டும். அன்றைய தினம் 21 சுமங்கலிக்கு அறுசுவை உணவு, வெற்றிலைப்பாக்கு, தாம்பூலம் வழங்க வேண்டும். குறிப்பாக நீலம் அல்லது சிவப்பு ஆகிய ஜாக்கெட் துணிகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்படி கொடுப்பதினால் அவர்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.